அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கட்லா மீனை கொஞ்சம் 1 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அது கழுவி வச்சாச்சு. அப்புறம் இதெல்லாம் வணக்கணும். வணக்கி தான் இப்போ செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு, தேவையான அளவு தேங்காய், தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், அப்புறம் புளி கடைசியில் கரைச்சி ஊற்றிக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோம். கடாயை வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சீரகம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அதோட ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூண்டை போட்டுங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இதோட கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா அதோட கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். வதக்குனதை நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. அந்த பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு 2-3 வெந்தயம், சீரகம் அதை போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சோனையும் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுடலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதில் நம்ம மீதி மிளகாத்தூள் வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் புளி கரைசல், புளி எடுத்து வச்சோம்ல, அதனால் ஊற போட்டு கரைச்சி அதோட தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கவும் அப்புறமா கொஞ்சம் தேங்காயை ஊற்றி அப்புறம் மீனை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சி தேங்காவை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு மீனை போடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மீன் நல்லா வேகட்டும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சுவையான மீன் குழம்பும் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.